சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் அது இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேரெதிரான கோட்பாடு கொண்ட ஒரு கட்சியை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பார்கள்? நிதிஷ்குமார் எடுத்ததற்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டது அதற்கல்ல. அந்த 50 விழுக்காட்டுக்குள் அந்த வரைவுக்குள் எடுக்காமல் மீறி 65 விழுக்காட்டுக்கு போனதால் அது தடை போடுது. எடுத்தது தவறு என்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கேதான் மண்டல் கமிஷன் எங்கள் தாத்தா ஆணைமுத்தவர்கள் போராடி பெற்று தந்தார். விபி சிங் காலத்திலே அந்த ஒற்றை மகன் பெற்று தந்ததான் இடஒதுக்கீடு. அவரை யாராவது நினைவு வச்சு பேசுறானா சொல்லு. அந்த பெருமகனை மரியாதை செஞ்ச ஒரே தலைவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு அவரை பற்றி பேசுவது அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இடஒதுக்கீட்டு கொள்கையில் இறுதி வரை உரியாக நிற்பது எங்கள் ஐயா மருத்துவர், அதற்கு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இவர்கள் ஏமாற்றுவார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், எடுக்க மாட்டார்கள். ஏன்? எடுத்தால் தெரிந்துவிடும். எவ்வளவு நாள் தமிழர்களின் உரிமையை நாம் பறித்து தின்றிருக்கிறோம் என்று தெரிந்துவிடும். ஒரு ஓட்டதுக்கு அப்புறம் வாங்க முடியாது. இவர் யார் எடுப்பா? பெரியாரின் வாரிசுகள் அல்ல, பிரபாகரனின் பிள்ளைகள் தான் எடுப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன் தான் எங்களின் நலன். வேற ஒரு சுயநலம் தன்னலமும் எங்களுக்கு கிடையாது.